அஜித்குமார் வழக்கில் பல திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான உண்மைகள் தற்போது சற்று முன் வெளியாகிருக்குங்க. முக்கியமாக அஜித்குமார் எங்கள் நகையை எடுத்துட்டாரு, அவர்கிட்ட காரை பார்க்கிங் பண்ண சாவி கொடுத்தா காரில் உள்ள நகையை திருடிட்டாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்த அஜித்குமார் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த 2 பெண்கள், அதாவது ஒரு வயதான ஒரு பெண்ணு மற்றும் அவங்களுடைய மகள் நிக்கிதா. தற்போது நிக்கிதா மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னா அவங்க மேலே ஏற்கனவே வழக்குகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தற்போது ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்திருக்குங்க. இதுதான் மீடியாக்களில் தற்போது வைரலாக போயிட்டுருக்கு. நிக்கிதா மீது அப்படி என்னென்ன வழக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கிதா மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு இருக்குங்க. திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிக்கிதா மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு உள்ளது. வேலை வாங்கி தருவதாக ரூ. 16 லட்சம் வரை மோசடி செய்ததாக 2011 நிக்கிதா மீது எஃப்ஐஆர் உள்ளது. பாத்துங்க, 2011 இந்த நிக்கிதா மீது எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. 2010 துணை முதல்வரின் உதவியாளரை தெரியும் என கூறி நிக்கிதா மோசடி செய்துள்ளார். 2010 இந்த மோசடி நடந்திருக்கு. 2011 இவங்க மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. முக்கியமா பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது நிக்கிதா குடும்பத்தினர் மிரட்டியது தெரிய வந்துள்ளது. இதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நிக்கிதா கூட ஒரு வயசான பெண்மணி இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் முதல் குற்றவாளியா. அந்த எஃப்ஐஆர்ல முதல் குற்றவாளியா அந்த வயசான பெண்மணி தானா. இதுல 5வது குற்றவாளி யாருன்னா நிக்கிதாவாம். இந்த வழக்கு 2011 பதியப்பட்டது. இப்பேற்பட்ட குற்றத்தை பின்புலமாக வைத்துக் கொண்ட இந்த நிக்கிதா தற்போது அஜித்குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதற்கு விசாரணை என்ற பெயரில் அஜித்குமாரை கொலை செய்து இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, இந்த நிக்கிதாவும் மற்றும் அவங்களுடைய அந்த வயதான தாயார் நினைக்கிறேன், அவங்க 2 பேருமே கைது பண்ணி அவங்களுடைய பின்புலத்தை ஆராய்ந்து இவங்க யோக்கியமானவர்களா, உண்மையாலுமே அவங்க நகை காணாதான் போயிடுச்சா, இல்ல இவங்களே ஒளித்து வைத்துக் கொண்டு அந்த அஜித்குமார் மீது தனிப்பட்ட பகை ஏதாவது தீர்க்கப்பட்டதா அப்படிங்கிறத தீர விசாரிக்க வேண்டும். இதற்கு பின்னாடி இருக்கும், அதாவது இந்த நிக்கிதா குடும்பத்திற்கு பின்னாடி இருக்கும் அந்த அரசியல் பிரமுகர்கள் யாராரு, அரசியல் பின்புலம் என்னென்ன, யாரு, எந்த அமைச்சர்களோ இல்ல எந்த எம்எல்ஏக்களோ இல்ல முன்னாள் அமைச்சர்களோ இல்ல திமுகவை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்காங்கன்னு ஒட்டுமொத்தமாக வெளியிலே கொண்டு வர வேண்டும். கண்டிப்பா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது நம்ம தமிழ்நாடு அரசு பாராட்டியாக வேண்டும், முதலமைச்சரை பாராட்டியாக ஆக வேண்டும். ஆனா இதற்கு பின்னாடி இருக்கும் உண்மைகள் அனைத்துமே வர வேண்டும். முக்கியமா இன்னொரு தகவலுமே வந்திருக்குங்க. இந்த நிக்கிதாவும் அவங்க தாயாரும் தலைமறைவு ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அவங்கள காலையிலேருந்து காவல்துறை தேடிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க கிடைக்கல, தலைமறைவு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா சமூக வலைதளங்கள்ல இந்த நிக்கிதாவையும் அவங்க தாயாரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது இவங்க மேல எஃப்ஐஆரும் இருக்கு, இவங்க மேல குற்ற வழக்குகள்லாம் இருக்குன்னு இணையவாசிகளுக்கு தெரிய வந்தோடனே இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவரு ஒரு முக்கியமான கமெண்ட் போட்டிருக்காரு. இவ முகத்தை மூடிக்கொண்டு பேட்டி கொடுக்கும் போதே தெரிகிறது இவள் உண்மையாகவே நகையை இழந்தவள் இல்லை என. நகை திருட்டு என்பதும் கட்டுக்கதையாக தான் இருக்கும், வேறு ஏதோ பெரிய காரணம் இதன் மூலம் மறைக்கப்படுகிறது அப்படின்னு தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை அவர் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தற்போது இணையவாசிகள் எல்லாம் இந்த நிக்கிதாவையும் அவங்க தாயாரையும் கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்கிறப்ப அஜித்குமார் ஒரு அப்பாவி இளைஞரை இவங்க சொன்னாங்கிற பேரில் காவல்துறை அடித்து கொலை செய்துள்ளது. இது எந்த வகையில் நியாயம்? இந்த 2 பேரையும் கைது செய்து இவங்க யாரு, என்ன பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.